ஹாய் சாம்பியன்ஸ், வெல்கம் டு டே 81. கோல் செட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளால் அந்த கோல் மீது ஃபோக்கஸை தொடர்ச்சியாக நிலையாக வைத்து கொள்ளாத ஒரு நிலை நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் இடையூறுகள் மூலமாக. ஸோ இந்த இடையூறுகள் அப்படின்றது ஒன்று வெளியிருந்து வரும், எக்ஸ்டர்னலிருந்து வரும். அப்போ எக்ஸ்டர்னலினா மேபி சில ஈவெண்ட்ஸ் வெளியே நடந்திருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூ ஆர் கோயிங் ஆஃப் ட்ராக். சம்டைம் ஜெலஸியாக இருக்கலாம், கம்பேரிங் வித் அதர்ஸ் கூட இருக்கலாம், அல்லது சில நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சடன்லி யூ ஃபீல் டீமோட்டிவேட்டட் ஆர் யூ ஆர் பீங் ரிஜெக்டட் ஒரு ப்ரெசன்டேஷனில். அண்ட் ஆல்சோ சில பேர் உங்களுக்கு பார்ட்டி கூப்பிடுவாங்க, ஒரு கெட் டுகெதர் கூப்பிடுவாங்க வீக்கெண்டுக்கு, அல்லது நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது மேபி சம் அதர் அரேஞ்ச் நாங்கள் இருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் வை யூ ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். ஸோ இந்த இடத்துல இதை எப்படி அழகாக நம்ம மேனேஜ் பண்ணுனா, வி மஸ்ட் செட் ப்ரையாரிட்டிஸ். நமக்கு வாழ்க்கையில் அந்த முக்கியத்துவம் என்பது கிறிஸ்டல் கிளியராக தெரியும். எதை நான் பண்ணுறோம், எதை நான் அடையணும். அப்போ அந்த கோல் உங்களுக்கு இருக்குது, ஆக்ஷன் பிளான் இருக்குது, இந்த ட்ராக்கில் தான் நீங்கள் இருக்கணும். இதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற விஷயங்கள் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் இதை செஞ்ச பிறகு அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த மேனேஜிங் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றாவது வெரி இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். செட் யோர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். ரெண்டாவது, லேர்ன் ஹவு டு சே நோ டு பீப்புள்.